Hello viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு பதற்றமான சிச்சுவேஷன் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த பதற்றத்துல இருந்து நமக்கு கொஞ்சம் ரிலீவ் கொடுக்குற மாதிரி எல்லாருக்குமே என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற ஒரே விஷயம் அப்படின்னா அது ஐபிஎல் அப்படின்னு தான் சொல்லியானோ. ஆனா என்னதான் இது என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாலும் இந்த வருஷம் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இது என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டாம் அதுதான் கிடையாது. ஏன்னா சிஎஸ்கே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் படுத்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி படுத்து தூங்கிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எம்ஐ பாத்தீங்கன்னா கம்பேக் கொடுத்து மலமலன்னு பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல போயிட்டே இருக்காங்க. சோ இதெல்லாம் பாக்குறப்ப ஐபிஎல் ஒருவேளை மோசடி பண்றாங்களோ அப்படின்ற ஒரு தாட் நம்மள பல பேருக்கு வரும். சோ அதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஐபிஎல் அப்படின்றது மோசடியா இல்ல இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மாடலா அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நம்ம வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களால அப்டேட்டடா பார்த்துக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு டெக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவா எஸ்எம்பிஎஸ் டெக்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகிற மொபைலோட அன்பாக்சிங்ல இருந்து ரிவ்யூ வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஐபிஎல் கண்டினியூஸா பாக்குறீங்க அப்படின்னா ஐபிஎலோட பிரைஸ் மணி என்னன்னு கேட்டா டக்குன்னு பதில் சொல்லுவீங்க அது 20 கோடி அப்படின்னு. ஆனா இந்த 20 கோடி பிரைஸ் மணி அப்படின்றத கேட்டோன்னே நம்ம எல்லாருக்குமே செம்ம ஷாக்கிங்கா இருக்கும். என்னடா ஐபிஎல் ஜெயிச்சா 20 கோடி கொடுக்குறாங்களா, அப்போ இது பயங்கரமான பிரைஸ் மணிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆனா ஒரு பிரான்சைஸ் அதாவது ஐபிஎல் டீமோட பிராண்ட் வேல்யூவோட ஒப்பிடுறப்ப இந்த 20 கோடி பெருசா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா போன வருஷம் அதாவது 2024 வருஷம் லோயஸ்ட் பிராண்ட் வேல்யூல இருந்த டீமான லக்னோ சூப்பர் ஜெயண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட பிராண்ட் வேல்யூவே எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? 511 கோடியா இருந்துச்சாம். அதாவது 60 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸா இருந்துச்சாம். சோ லோயஸ்ட் பிராண்ட் வேல்யூ இருக்கிற இந்த ஒரு டீமுக்கு 511 கோடி பிராண்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் பிராண்ட் வேல்யூல இருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸோட பிராண்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? அது நீங்க எதிர்பார்க்கறத விட அளவுக்கு அதிகமா இருக்கு. எஸ், அதோட பிராண்ட் வேல்யூ மட்டும் கிட்டத்தட்ட 1040 கோடி ரூபாய். சோ ஒரு டீம் 1000 கோடி ரூபாய் பிராண்ட் வேல்யூ வச்சிருக்கப்போ ஒரு சாதாரண 20 கோடிக்காக அடிச்சு பிடிச்சு சண்டை போடுவாங்களா என்ன? இந்த கேள்வி கேட்டோம்னா எல்லாருமே டக்குன்னு வேற விதமா யோசிப்பீங்க. அது உண்மையிலே நடக்குதா இல்லையான்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஐபிஎல் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அது எப்படி இயங்குது அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். எஸ், ஐபிஎலோட எக்ஸ்பென்ஷன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே டப்பு நடிப்போம் இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஐபிஎல் எங்க இருந்து இனிஷியேட் ஆச்சு அப்படின்னா 2007 காலகட்டத்தில் ஐசிசி ஃபர்ஸ்ட் T20 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அதாவது T20 வேர்ல்ட் கப் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே அந்த ஃபர்ஸ்ட் சீசன்லயே இந்தியா தல தோனியோட தலைமையில போயிட்டு அசால்ட்டா யங்ஸ்டர் மட்டுமே வச்சு கப் அசால்ட் அடிச்சு தூக்கிட்டு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனாங்க பாத்தீங்களா. அப்படி ரிட்டர்ன் ஆன அந்த ஒரு டைம்ல இந்தியா ஃபுல்லாவே T20யோட மோக அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. சோ அப்படி இன்க்ரீஸ் ஆன உடனே எல்லாருமே T20 எப்பன்னு சொல்லிட்டு தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு ஆர்வத்தை பார்த்த ஒரு பிரைவேட் கம்பெனியான ஜி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்றவங்க எதுக்கு இந்த T20 நம்ம ஒரு பிசினஸ் மாடலா மாத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு புதுவிதமான கிரிக்கெட்டை உருவாக்குறாங்க. அதுதான் ஐசிஎல், அதாவது இந்தியன் கிரிக்கெட் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபார்மட்டை உருவாக்குறாங்க. இவங்க தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுல இருந்து பிளேயர்ஸை வாங்கி இந்தியால விளையாட வைக்கலாம். அதுவும் ஒவ்வொரு டீமை கிரியேட் பண்ணுவோம், ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு சிட்டியோட நேம்ல கிரியேட் பண்ணுவோம், அந்த சிட்டி கடையில நம்ம மோத விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மட்டை அவங்க தான் கிரியேட் பண்றாங்க. அதுக்கு ஐசிஎல் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. யார்டா அந்த ஜி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம டிவில பாக்குறப்ப கேபிள்ல ஜி தமிழ் ஜி நியூஸ்லாம் வரும் பாத்தீங்களா, அவங்களோட கம்பெனி தான் ஜி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ். அவங்க தான் இந்த ஒரு ஐசிஎல் ஃபார்மட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா என்னதான் இவங்க இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் இது பிசிசிஐயோட கண்ட்ரோலுக்கு கீழே வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம பிசிசிஐயோட கண்ட்ரோலே இல்லாம ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் ஒரு கிரிக்கெட்டை இந்தியால நடத்துனாங்க அப்படின்னா அது பிசிசிஐக்கு பிடிக்குமா? என்ன கண்டிப்பா பிடிக்காதுல. ஏன்னா இவங்க உருவாக்குற இந்த ஒரு லீக் திடீர்னு ஃபேமஸ் ஆகி வேற லெவல்ல ரீச் ஆயிருச்சு அப்படின்னா பிசிசிஐயோட இவங்க உருவாக்குற இந்த ஐசிஎல் மேல போயிரும் இல்லையா. சோ அதனாலே பிசிசிஐ பத்தின ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வர்றாங்க. அதுதான் இனிமேல் ஐசிஎல் விளையாடுற எல்லா பிளேயர்ஸுமே கம்ப்ளீட்டா இந்தியன் டீம்ல இருந்து பேன் பண்ணப்படுவீங்க. உங்களால இந்தியன் டீமுக்குள்ள வரவே முடியாது. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்தியன் டீமுக்காக விளையாடுற பிளேயர்ஸோட சேலரியை நாங்க ஹைக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஐசிஎல்ல போய் பிளேயர்ஸ் விளையாடாம தடை போடவும் செய்றாங்க. இன்னொரு பக்கம் பிசிசிஐ கீழே இந்தியால விளையாடுற பிளேயர்ஸ்க்கு சேலரியும் இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ அதனாலே பிராடனான ஒரு விசனோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு ஐசிஎல் பாத்தீங்கன்னா இப்ப திக்கி திணற ஆரம்பிக்குது. அதே நேரத்துல ஐசிஎலுக்கு ஐசிசியும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா இந்த ஐசிஎல் கொஞ்சமா சரிவை சந்திக்குது. இப்படி ஒரு பக்கம் ஐசிஎல் சரிவை சந்திச்சிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பிசிசிஐ புதுசா ஒரு லீக் 2008 வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுதான் இந்தியன் பிரீமியர் லீக். எஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஐபிஎல் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இப்படி இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதை பார்த்த உடனே எக்கச்சக்க பேர் நீங்க ஐசிஎல் இருந்ததை அதை காப்பி அடிச்சிட்டீங்க, அவங்கள வளர விடாம நீங்க அதை தடுத்து நிப்பாட்டிட்டு நீங்க இப்ப வளர்றதுக்கு ஒரு பிளான போட்டுட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ப்ளேம் பண்ணதை பார்த்த உடனே பிசிசிஐ சிம்பிளா ஒரே பதில் தான் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு லீக் ஆரம்பிக்கணும் அப்படின்றது இன்னைக்கு நேத்துக்கு எங்களுக்கு வந்து ஐடியாலாம் கிடையாது. இந்த ஒரு ஐடியா பல காலமா எங்களோட மைண்ட்ல ஓடிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா இதே மாதிரியான லீக் ஃபார்மேட் யூரோப்ல ஃபுட்பால்லயும் இருக்கு, அமெரிக்கால பேஸ்கெட் பால்லயும் இருக்கு. அந்த மாதிரியான லீக் ஃபார்மேட் இந்தியால கிரிக்கெட்ல கொண்டு வரணும்ன்றது எங்களுக்கு பல வருட கனவா இருந்துச்சு. என்ன அதை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதை இப்போ நாங்க நிறைவேற்றுறோமே தவிர இதை நாங்க ஐசிஎல்
சைடுல இருந்து காப்பிலாம் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லிடுறாங்க. சோ இதெல்லாம் பாக்குறப்ப பிசிசிஐ ஒரு இந்தியன் கவர்மெண்ட் தான்டா. சோ இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பிரைவேட் கம்பெனி அடிச்சுட்டு ஒரு லீக் ஆரம்பிக்கிறது தப்பே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனா இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த பிசிசிஐ அப்படின்றது இந்தியன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், அதாவது இது ஒரு பிரைவேட் என்டிட்டி. சோ இந்த ஒரு பிரைவேட் என்டிட்டி தான் பாத்தீங்கன்னா இன்னொரு பிரைவேட் கம்பெனி ஆரம்பிச்சு ஐசிஎல் அப்படின்ற ஒரு பிரீமியர் லீக் அடிச்சு உடைச்சு கீழே படுக்க வச்சுட்டு ஐபிஎல் அப்படின்ற புது லீக் உருவாக்கி இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு விஷயத்தை நீங்க நல்லாவே நோட் பண்ணிக்கணும். பிசிசிஐ அப்படின்றது இந்தியன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் கிடையாது. இது ஒரு பிரைவேட் என்டிட்டி. சோ அதனாலேயே இத கவர்மெண்ட் நினைச்சாலும் கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்களோட முடிவை அவங்களே ஓனா தான் எடுத்துக்குவாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப அந்த பிசிசிஐ நடத்துற இந்த ஒரு ஐபிஎல்லையும் இந்தியன் கவர்மெண்டால பெருசா கண்ட்ரோல் பண்ண முடியாது, கேள்வியும் கேட்க முடியாது. சோ இப்படி பிசிசிஐ கிரியேட் பண்ண இந்த ஐபிஎல் பிசினஸ் மாடலே பாத்தீங்கன்னா செம்ம ஜீனியஸான மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல மொத்தம் 4 மெயின் காம்பனன்ட் இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிசிசிஐ இந்த ஐபிஎல் நடத்துறவங்க, அதுக்கடுத்து ரெண்டாவது அவங்களுக்கு கீழ இருக்க ஐபிஎல் டீம்ஸ், மூணாவது இந்த போட்டிகளை ஒளிபரப்புற பிராட்காஸ்டர்ஸ், நாலாவது ஸ்பான்சர்ஸ். சோ இந்த 4 மெயின் காம்பனன்ட்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் ஐபிஎல் வேற லெவல் சக்சஸ்ஃபுல் பிசினஸாவே கொண்டு போயிட்டு இருக்கு. சரி அதெல்லாம் ஓகே. பிசிசிஐ எப்படி ஐபிஎல் ரெவென்யூ ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விதமா ஏர்ன் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர்ஸ், அதுல ஒன்னு டைட்டில் ஸ்பான்சர், மற்றது கோ ஸ்பான்சர்ஸ். இதுல டைட்டில் ஸ்பான்சர்ன்றது வேற எதுவும் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல்க்கு பக்கத்துலயே ஒரு பிராண்டோட நேம் வரும் பாத்தீங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் 5 வருஷம் பாத்தீங்கன்னா டிஎல்எஃப் ஐபிஎல் நாங்க, அதுக்கப்புறம் பெப்சி ஐபிஎல் நாங்க, அதுக்கப்புறம் விவோ ஐபிஎல் நாங்க, அதுக்கப்புறம் ட்ரீம் 11 ஐபிஎல் நாங்க, இப்ப கடைசியா டாடா ஐபிஎல் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த பிராண்ட் தான் டைட்டில் ஸ்பான்சர்ஸ். இத பாக்குறதுக்கு வேணா சிம்பிளா இருக்கலாம். ஐபிஎல்க்கு பக்கத்துல அவங்களுடைய பேரும் லோகோ வரது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு லோகோ ஐபிஎல்க்கு பக்கத்துல கொண்டு வந்து நுப்பாட்டுறதுக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்ணுன்னு தெரியுமா? அதை கேட்டாலே நீங்க தலை சுத்தி கீழே வந்துருவீங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா 2008 காலகட்டத்திலே டிஎல்எஃப் ஐபிஎலோட டைட்டில் ஸ்பான்சரா வர்றதுக்கு ஒவ்வொரு வருஷமும் 40 கோடி பிசிசிஐக்கு பே பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து வந்த பெப்சி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 79 கோடி பே பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து 2016-17 காலகட்டத்தில் வந்த விவோ பாத்தீங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி 100 கோடிக்கு கொண்டு போயிடுறாங்க. சரி அதோட நுப்பாட்டாலும் பரவாயில்ல. அதுக்கடுத்து 2018-19 காலகட்டத்தில் அந்த பிரைஸ் ஸ்கை ராக்கெட்டுக்கு கொண்டு போய் 440 கோடி ஆக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் விவோ வெளியே போனதுக்கு அப்புறம் ட்ரீம் 11 வர்றாங்க. அவங்க வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 222 கோடி பே பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆகும். ஏன்னா விவோ 440 கோடி பே பண்ணிருக்கப்ப இவங்க இப்ப 222 கோடி பே பண்ணாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா விவோ அதுக்கடுத்து கன்டினியூ பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சீனாவோட ஆப்பான சில கம்பெனிஸ் இந்தியா பேன் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. சோ அப்படி இருக்கிறப்ப சீனாவோட கம்பெனியான விவோவை ஐபிஎலோட டைட்டில் ஸ்பான்சரா வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கான்ட்ராக்ட கட் பண்ணிட்டு ட்ரீம் 11 கொடுத்துறாங்க. ஆனா ட்ரீம் 11 மேக்ஸிமம் 222 கோடி தான் பே பண்ண முடிஞ்சு. அதுக்கடுத்து உள்ள வந்து நம்ம டாடா பாத்தீங்கன்னா 2022-23 காலகட்டத்தில் வருஷத்துக்கு 335 கோடி பே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்ப 2024-2028 காலகட்டத்துக்கு மட்டும் ஒவ்வொரு வருஷமும் 500 கோடி ரூபாய் டைட்டில் ஸ்பான்சருக்காகவே டாடா பே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்களே வச்சுக்கோங்க இது எவ்வளவு பெரிய பிசினஸ் மாடல்னு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் டைட்டில் ஸ்பான்சருக்கு மட்டுமே பிசிசிஐ 500 கோடி ரூபாய் வாங்குறாங்க. சரி இவ்வளவு பணம் வாங்குறாங்கடா, இத பிசிசிஐ என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைட்டில் ஸ்பான்சர்ல 50% ஆஃப் மணியை மட்டும் தான் பிசிசிஐ வச்சுக்கணுமா. மிச்சம் இருக்க 50% ஆஃப் மணி இருக்கு பாத்தீங்களா, இத 10 டீமுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்களாம். அதுக்கடுத்து இந்த டைட்டில் ஸ்பான்சர்ல இருந்து கோ ஸ்பான்சருக்கு வந்தோம் அப்படின்னா சியட் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மட்டுமே சியட் 5 வருஷத்துக்கு 240 கோடி ரூபாய் பே பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து அசோசியேட் ஸ்பான்சர்ல இருக்க மை லெவன் சர்க்கிளா இருந்தாலும் சரி, ஏஞ்சல் ஒன்னா இருந்தாலும் சரி, ரூபேவா இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து அம்பையர் பார்ட்னரா இருக்க ஒண்டர் சிமெண்டா இருந்தாலும் சரி, ஆரஞ்ச் அண்ட் பர்பிள் கேப்போட பார்ட்னரா இருக்க ஆரம்கோவா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து பிசிசிஐ ஸ்பான்சர்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 800 இருந்து 900 கோடி வாங்குறாங்க. சோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரெவென்யூ சோர்ஸ் தான். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போற ரெவென்யூ சோர்ஸ் தான் பிசிசிஐயோட முக்கியமான ரெவென்யூ சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் செல்லிங் ரைட்ஸ் டு பிராட்காஸ்ட். எஸ் நம்ம ஐபிஎல் மேக்ஸிமம் எதுல பார்ப்போம்? ஒன்னு டிவில கேபிள் சேனல்ல பார்ப்போம், இல்லாட்டா போன்ல இல்லாட்டா டிவில நெட்டை கனெக்ட் பண்ணி அதுல ஸ்ட்ரீமிங்ல பார்ப்போம் இல்லையா. இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங்ல இல்லாட்டா டெலிகாஸ்ட் பண்றதுக்காக கொடுக்கப்படுற ரைட்ஸ் தான் செல்லிங் ரைட்ஸ் டு பிராட்காஸ்ட். இது ஐபிஎலோட ஸ்டார்டிங் காலகட்டத்தில், அதாவது 2008ல இருந்து 2017 காலகட்டம் வரைக்கும், அதாவது 10 வருஷம் வரைக்கும் சோனி தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க தான் டெலிகாஸ்ட் பண்றதுக்கான ரைட்ஸை கம்ப்ளீட்டா வாங்கி வச்சிருந்தாங்க. சோ இந்த ஒரு 10 வருஷத்துக்காக மட்டும் அவங்க எவ்வளவு பே பண்ணியிருந்தாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 8200 கோடி ரூபாய் பே பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் இந்த ஐபிஎல் டெலிகாஸ்ட் பண்றதுக்காக மட்டும் 820 கோடி ரூபாயை பே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 2018 வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் இதை கைப்பற்றாங்க. அதுக்கடுத்து 5 வருஷத்துக்கான ரைட்ஸை வாங்குறாங்க. அது நாட் ஜஸ்ட் டெலிகாஸ்டிங்கோட நிப்பட்டாம ஸ்ட்ரீமிங் ரைட்ஸையும் அவங்க வாங்கிடுறாங்க. அதாவது ஆன்லைன்ல ஸ்ட்ரீம் பண்றதுக்கான ரைட்ஸையும் வாங்குறாங்க. அதுக்காகவே அந்த 5 வருஷத்துக்கு எவ்வளவு பே பண்ணாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 16,348 கோடி ரூபாயை பே பண்ணியிருந்திருக்காங்க. அதை நம்ம ஒவ்வொரு வருஷமா டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 3269
கோடி ரூபாயை பே பண்ணி இருந்திருக்காங்க. இந்த ஒரு அமௌண்ட்டுக்கே உங்களுக்கு தலை சுத்துது அப்படின்னா கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க. ஏன்னா இதுக்கடுத்து நீங்க கேட்க போற அமௌண்ட் தான் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா 2023 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த டெலிகாஸ்டிங் அண்ட் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸை கைப்பற்றதுக்கு செம்மையான ஒரு போட்டி நிகழ்ந்துச்சு. அந்த போட்டியோட முடிவுல ஸ்டார் அண்ட் வோட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஆகி இந்த டெலிகாஸ்டிங் அண்ட் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸை கைப்பற்றாங்க. அப்படி கைப்பற்றினவங்க அடுத்த 5 வருஷத்துக்கு இதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 48,360 கோடி ரூபாயை பே பண்ணுவாங்க. அதை நம்ம 5 வருஷத்துக்கு டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பிசிசிஐக்கு 9,678 கோடி ரூபாய் பே பண்ணணும். இதை கேட்கறப்பதான் உங்களுக்கு வேற லெவல்ல தலை சுத்து. என்னடா ஒவ்வொரு வருஷமும் 9,628 கோடி ரூபாய் போடுறாங்க அப்படின்னா அந்த போட்ட காசு எப்படி அவங்க ரிட்டர்ன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். அப்படி ரிட்டர்ன் எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து தான் அந்த டெலிகாஸ்டிங் மீடியா எல்லாமே எடுப்பாங்க. ஏன்னா எடுத்து நம்ம கேபிளுக்கு காசு கொடுத்தாலும் சரி, அந்த சேனலை நம்ம பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, இல்லைன்னா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்முக்கு தனியா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாலே அதுல ஆடு வந்தா நம்ம அதை பார்த்து தானே ஆகணும். ஆடு போடாம ஐபிஎல் பிளே பண்ணவே மாட்டாங்களே. சோ அந்த ஒரு ஆடு அதுல பிளேஸ் பண்றதுக்கு அட்வர்டைசர்ட்ட எக்கச்சக்கமா காசு வாங்குவாங்க. அதுவும் எல்லா டைம்லயும் ஒரே மாதிரி எல்லாம் அவங்க காசு வாங்க மாட்டாங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து வளவள குளவளன்னு பேசுவாங்க பாத்தீங்களா? அப்படி பேசுற டைம்ல ஆட பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா வெறும் 10 செகண்ட் ஆடுக்கு 15 இருந்து 19 லட்சம் ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்களாம். அதுக்கடுத்து மேட்ச் ஒன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மேட்ச் நடந்துட்டு இருக்கப்ப இன்பிட்வீன் ஆட பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இதோட அமௌண்ட் டபுள் ஆகுமா? இதே அமௌண்ட் பிளே ஆஃப் மேட்ச் நடக்கும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இதோட அமௌண்ட் வேற மாதிரி இருக்குமா? அதே இது ஃபைனல் மேட்ச்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல மேட்ச் நடக்கிறப்ப ஆட பிளேஸ் பண்ணணும் அப்படினாலே காசை கொட்டுன்னு கொட்டினா மட்டும்தான் அதுல ஆட பிளேஸ் பண்ணவே முடியுமா? சோ இந்த ஆட்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீமிங் அண்ட் டெலிகாஸ்டிங் பிளாட்ஃபார்ம் எல்லாமே வேற லெவல்ல காசை சம்பாதிக்கிறாங்க. அதனாலதான் 9,678 கோடி ரூபாய் இருந்தாலும் யோசிக்காம கொடுத்து இந்த ரைட்ஸ் அவங்க வாங்கவே செய்றாங்க. சோ இப்படி இவங்க கொடுக்குற இந்த 9,678 கோடி ரூபாய் பிசிசிஐ அப்படியே மொத்தமா அமைக்கிடுவாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இதுலயும் பாதி அமௌண்ட் மட்டும் தான் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. மிச்சம் இருக்கிற பாதி அமௌண்ட் அந்த பிளே பண்ற 10 டீம்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்களாம். சோ இந்த ஸ்பான்சர்ஸோட பிசிசியோட ரெவென்யூ சோர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. சப்போஸ் இந்த வருஷம் புதுசா ஏதாச்சும் ஒரு ஐபிஎல் டீம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இப்ப இருக்கிற 10 டீமை தவிர்த்து புதுசா 2 டீம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 டீம் உருவாகுது பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு வருஷமும் பிசிசிஐக்கு இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அமௌண்ட் பிசிசிஐக்கு அவங்க கண்டிப்பா பே பண்ணி ஆகணுமா? சோ இந்த விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல பிசிசிஐயோட ரெவென்யூ ஸ்ட்ரக்சர். சரி, ஐபிஎல் நடத்துற பிசிசிஐ இப்படி சம்பாதிக்குது அப்படின்னா ஐபிஎல் விளையாடுற ஐபிஎல் டீம்ஸ் எல்லாம் எப்படா சம்பாதிக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களும் எக்கச்சக்கமா சம்பாதிப்பாங்க. அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க எப்படிலாம் செலவு பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஓகே, ஒரு ஐபிஎல் டீமை யாரு பேசிக்கா வாங்குவா? மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் இல்லைன்னா ரிச் பிசினஸ் பீப்புள் தானே வாங்குவாங்க. ஏன்னா ஒரு ஐபிஎல் டீமை வாங்குறதுக்கு பிசிசிஐ அவ்வளவு காசு கொடுத்தாதான் வாங்கவே முடியும். அதை வாங்கிட்டும் சும்மா வச்சிட முடியாது. அதுக்கப்புறமும் எக்கச்சக்கமா செலவு பண்ணி தான் பிளேயர்ஸை வாங்கணும். அப்படி பிளேயர்ஸை வாங்கணும்னே அவங்க செலவு முடிஞ்சிருமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதுக்கடுத்தும் டீமுக்காக எக்கச்சக்கமா செலவு பண்ணணும் இல்லையா? அதாவது டிரான்ஸ்போர்டேஷன்ல இருந்து பிராக்டிஸ்ல இருந்து கிட்ஸ் வாங்குறதுல இருந்து சாப்பாடுல இருந்து எக்கச்சக்கமா செலவாகும் இல்லையா? அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த டீமை வாங்குற நிர்வாகம் தான் பாத்துக்கணும். ஏன்டா சொல்றீங்க? நீங்க சொல்றலாம் பாத்தீங்கன்னா எக்குத்தப்பா செலவாகும் போலேடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எஸ், ஒவ்வொரு வருஷமும் சராசரியா ஒரு ஐபிஎல் டீமுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் செலவாகுதான். அதுலயும் போன வருஷம் மட்டும் சிஎஸ்கே எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா ஐபிஎல் கப்போட வின்னிங் பிரைஸே எவ்வளவு? 20 கோடி ரூபாய் தானே. ஒரு 20 கோடி ரூபாய்க்கா ஒரு டீம் 350 கோடி செலவு பண்ணுது அப்படின்னா அதுக்கு மேல ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். எஸ், எப்படி பிசிசிஐ ஸ்பான்சர் மூலமா சம்பாதிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ஐபிஎல் டீமும் ஸ்பான்சர் மூலமா சம்பாதிப்பாங்க. அந்த பிராண்ட்ல எங்க கொண்டு வந்து போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க ஜெர்சில இருந்து கேப்ல இருந்து பேட்ல இருந்து பேண்ட்ல இருந்து எல்லாத்துலயுமே போட்டிருப்பாங்க. ஐபிஎல் டீம்ல இருக்க ஒவ்வொரு டீமே ஆவரேஜா அவங்க பிளேஸ் போட்டிருக்க அவுட்ஃபிட்ல குறைஞ்சது 10 லோகோ பொறிச்சு வச்சிருப்பாங்க. அந்த 10 லோகோவுமே ஸ்பான்சர்டா தான் இருக்கும். அவங்ககிட்ட பல்கா காசு வாங்கியிருப்பாங்க. இந்த வருஷம் சிஎஸ்கே அவுட்ஃபிட்ல மட்டும் கிட்டத்தட்ட 15 லோகோ பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த 15 பேட்டுமே சிஎஸ்கே காசை நல்ல லம்பா வாங்கியிருப்பாங்க. அதுக்காக அந்த லோகோவை டிஷர்ட்ல ரேண்டமான இடத்துல எல்லாம் போட மாட்டாங்க. நீங்க எவ்வளவு காசு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த லோகோவோட பிளேஸ்மெண்ட் இருக்கும், அதோட சைஸும் இருக்கும். எஸ், காசு கம்மியா கொடுத்தவங்களை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூலையில சிறுசா போட்டுருவாங்க. அதே காசு அளவுக்கு அதிகமா கொடுத்தவங்கள முன்னாடி பெரிய கொட்டை எழுத்துல போட்டு வச்சிருப்பாங்க. இதுல இருந்தே காசு யார் அளவுக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த ஸ்பான்சர் மட்டும் தான் உங்களுடைய ஒரே ரெவன்யூ அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இதை தவிர்த்து மெர்ச்சன்டைஸ் வழியாவும் நிறைய சம்பாதிப்பாங்க. அதாவது அவங்களுடைய டிஷர்ட் வைக்கிறது, அவங்களுடைய கேப்பை வைக்கிறது, அவங்களுடைய பேண்ட்டை வைக்கிறது, அதுக்கப்புறம் ரிஸ்பேண்ட், மொபைல் கவர், கீச்சைன் சொல்லிட்டு இது எல்லாத்தையும் விற்கிறது மூலமாவும் இவங்க காசை சம்பாதிப்பாங்க. இந்த ரெண்டோட மட்டும் அவங்களோட ரெவன்யூ சோர்ஸ் நின்றாது. இதை தவிர்த்து ஒவ்வொரு வருஷமும் நம்பர் ஆஃப் மேட்சஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மொத்தம் 14 மேட்ச் விளையாடுவாங்க. அதுல 7 ஹோம்ல விளையாடுவாங்க, 7 தான் அவேல விளையாடுவாங்க இல்லையா? அதுல 7 ஹோம்ல விளையாடுற மேட்ச் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மேட்சை பார்க்க வர ஆடியன்ஸ்ல இருந்து வாங்குற டிக்கெட் காஸ்ட்ல இருந்து அங்க விற்கப்படுற மற்ற ப்ராடக்ட்டோட காஸ்ட் வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கு தான் போகும். அதுக்காக டீமுக்கு அது மொத்தமா போயிடாது. அந்த காஸ்ட்ல 80% ஆஃப் காஸ்ட் டீம் எடுத்துக்குவாங்க. மிச்சம் இருக்கிற 20% ஆஃப் காஸ்ட் அங்க இருக்கிற
லோக்கல் ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு கொடுத்துருவாங்க. இதை கேட்கிறப்ப இந்த கிரவுண்ட் வழியா வர ரெவன்யூ அவங்களுக்கு கம்மியா இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தோணலாம். ஆனா இந்த ஒவ்வொரு மேட்ச்ல இருந்துமே அந்த டீம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? ஒரு மேட்சை பார்க்க ஒரு கிரவுண்ட் ஹவுஸ்ஃபுல் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அப்ராக்சிமேட்டா 40,000 டிக்கெட் விக்குது அப்படின்னா ஒவ்வொரு டிக்கெட்டும் 3000 ரூபாய் அப்படின்ற மாதிரி நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு மேட்ச் மூலமா மட்டும் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாயை அந்த டீம் ஏர்ன் பண்ணிருவாங்க. அதுக்காக அந்த 12 கோடி அவங்க மொத்தமா வச்சுக்கிற மாட்டாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அதுல 80% அவங்க வச்சுட்டு மிச்சம் இருக்கிற 20% லோக்கல் கிரிக்கெட் அசோசியேஷன் கொடுத்துருவாங்க. சோ இந்த ஃபார்மட்ல தான் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ ஏர்ன் பண்றாங்க, டெலிகாஸ்டிங் பிளாட்ஃபார்ம் ஏர்ன் பண்றாங்க, அதுக்கு அடுத்து ஐபிஎல் டீமும் ஏர்ன் பண்றாங்க. சோ இப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டாபிக்கே வரும். அதாவது லாஸ்ட் வருஷம் 2024 வருஷத்தின் படி பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் பிராண்ட் வேல்யூ வச்சிருக்கிற ஐபிஎல் டீமான லக்னோ சூப்பர் ஜெயண்ட் 511 கோடி ரூபாயை அவங்களோட பிராண்ட் வேல்யூ வச்சிருக்கிறப்ப அவங்க வெறும் 20 கோடி ரூபாய் இருக்கிற ஒரு கப்புக்காக போட்டி போடுவாங்களா இல்ல பிராண்ட் வேல்யூக்காக போட்டி போடுவாங்களா அப்படின்னு கேட்டா இந்த கேள்விக்கான பதில் ஒரு சின்ன குழந்தை போய் கேட்டா கூட அவங்க டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, அவங்க பிராண்ட் வேல்யூக்காக தான் போட்டி போடுவாங்களே தவிர வெறும் 20 கோடி ரூபாய் இருக்கிற ஐபிஎல் கப்புக்காக போட்டி போட மாட்டாங்கன்னு டப்புன்னு அடிச்சு சொல்லுவாங்க இல்லையா? இதுதான் ரியல் ஃபேக்டும் கூட. எஸ், இந்த ஒரு பிராண்ட் வேல்யூவை மெயின்டைன் பண்றதுக்காக தான் ஒவ்வொரு ஐபிஎல் டீமுமே ஒவ்வொரு வருஷம் அவ்வளவு எஃபோர்ட்டை கொடுத்து போட்டி போடவே செய்வாங்க. என்னடா சொல்றீங்க, பிராண்ட் வேல்யூ மெயின்டைன் பண்ணணும்னா அவங்க கப்புக்காக போராட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்காகவும் போராடுவாங்க. அதுக்கு யார் போராடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் டீம் சின்ன டீமா இருக்குன்னு வச்சுங்களேன், எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அந்த டீம்ல பெருசா ரொம்ப ஃபெமிலியரான பேஸ் இருக்கிற பிளேயர்ஸ் யாருமே இல்லன்னா அந்த டீமுக்கு பெருசா நேமும் இல்ல அப்படின்னா அந்த டீம் அவங்களோட பிராண்ட் வேல்யூவை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த டீம் கப் அடிச்சா மட்டும்தான் அவங்க பிராண்ட் வேல்யூவை மெயின்டைன் பண்ணவே முடியும். சோ அப்படி பாக்குறப்ப லோயஸ்ட் பிராண்ட் வேல்யூ இருக்கிற டீம் கண்டிப்பா கப்புக்காக போராட தான் செய்வாங்க, போட்டி போட தான் செய்வாங்க. அப்படி போட்டி போட்டு அவங்க கப் அடிச்சா மட்டும்தான் பிராண்ட் வேல்யூவை மெயின்டைன் பண்ண முடியும். ஆனா இதுக்கு அப்படி ஆப்போசிட்டா இன்னொரு பக்கம் நம்ம ஹையஸ்ட் பிராண்ட் வேல்யூ இருக்கிற டீம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது மிகப்பெரிய பேஸ் வேல்யூ வச்சிருக்கிற பிளேயர்ஸ் வச்சிருக்கிற டீம்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கப்ன்றது ஒரு மேட்டராவே இருக்காது. அவங்களுக்கு அவங்க டீம்ல பெரிய பிளேயர்ஸ் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா பிராண்ட் தேடி தேடி வருவாங்க, அவங்களோட பிராண்ட் வேல்யூ மெயின்டைன் ஆயிட்டே தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சிஎஸ்கேனா தல தோனி இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா பிராண்ட் வந்து குமிஞ்சிட்டே இருப்பாங்க. ஆர்சிபினா கோலி இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா பிராண்ட் வந்து குமிஞ்சிட்டே இருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ்னா ரோஹித் சர்மா இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா பிராண்ட் வந்து குமிஞ்சிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா. சோ இந்த டீம்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த பெரிய பிளேயர்ஸை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, ரீடைன் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் ஏலம் நடக்கிறப்பையும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேஸ் வேல்யூ இருக்கிற பிளேயர்ஸ் எல்லா டீமுமே போட்டி போட்டு எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி எடுக்கிறதுக்கும் பிராண்ட் வேல்யூ தான் முக்கியமான காரணமே. அதுக்காக பெரிய பெரிய பிளேயர்ஸ் வச்சிருக்கிற டீம்லாம் வந்து கப்பை நோக்கி போட்டி போட மாட்டாங்களான்னு கேட்டா கண்டிப்பா அவங்களும் கப்பை நோக்கி போட்டி போட்டு தான் ஆவாங்க. ஏன்னா இவங்க கப்புக்காக போட்டி போடுறது வெறும் பணத்துக்காகலாம் கிடையாது, அதுவே ஒரு மிகப்பெரிய பிரஸ்டீஜ் இல்லையா? ஏன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க போட்டி போடாம தோத்துட்டு வெளியே போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதுவே அந்த டீமோட ஃபேன்ஸ்க்கு இருக்கிற ஆர்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணா, அப்படி ஆர்வம் கம்மியானாலே ஃபேன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போவாங்க. ஒன்ஸ் ஃபேன்ஸ் வெளியே போனாலே பிராண்ட் உள்ள வர மாட்டாங்க, பிராண்ட் உள்ள வரல அப்படினாலே பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது இல்லையா? சோ அதனாலேயே லோயஸ்ட் பிராண்ட் வேல்யூ இருக்கிற டீமா இருந்தாலும் சரி, ஹையஸ்ட் பிராண்ட் வேல்யூ இருக்கிற டீமா இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்களோட பிரஸ்டீஜ் அண்ட் பிராண்ட் வேல்யூக்காக கண்டிப்பா ஐபிஎல் கப்புக்காக போட்டி போட தான் செய்வாங்க. ஆனா அது இந்த 20 கோடி ரூபாய் கப்புக்காகலாம் கிடையாது, அந்த 1000 கோடி ரூபாய் பிராண்ட் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக தான் போட்டி போடவே செய்வாங்க. அது மட்டும் கிடையாது, 2023 வருஷம் மட்டும் பிசிசிஐ ஐபிஎல் மூலமா எவ்வளவு சம்பாதிச்சாங்க தெரியுமா? 11,769 கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்க. அதே வருஷம் தான் ஐசிசியும் பாத்தீங்கன்னா 51 வேர்ல்ட் கப் நடத்துனாங்க. ஆனா அந்த வேர்ல்ட் கப்ல ஐசிசி சம்பாதிச்ச ரெவன்யூவை பிசிசிஐ ஐபிஎல் மூலமா சம்பாதிச்ச ரெவன்யூவோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ஐசிசிஐ ரெவன்யூவோட டபுள் த டைமோட அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இருக்கு. அப்படின்னா பிசிசிஐ உருவாக்குன இந்த ஒரு மாடல் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் மாடல் தானே. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஐபிஎல் டீமுமே அப்ராக்சிமேட்டா 600 ல இருந்து 700 கோடி ரூபாய் வரைக்கும் ஆவரேஜா சம்பாதிக்கிறாங்க. அதுல ப்ராஃபிட் அதாவது லாபம் மட்டுமே ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு வருஷமும் 100 ல இருந்து 200 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த ஒரு பிசினஸ் மாடல் எவ்வளவு ஜீனியஸான ஒரு பிசினஸ் மாடல் அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கங்க. சோ இது வரைக்கும் நம்ம ஐபிஎலோட ஜீனியஸான பிசினஸ் மாடலை பத்தி பார்த்துட்டோம், அதாவது பாசிட்டிவ் சைட பார்த்துட்டோம். ஆனா ஐபிஎலுக்கு நெகட்டிவ் சைடு இருக்கு, அதை தான் இப்ப பார்க்க போறோம். எஸ், இந்த ஐபிஎல் நடத்துற பிசிசிஐ யாரு? ஒரு பிரைவேட் என்டிட்டி. அவங்க வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? 11,769 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவ்வளவு சம்பாதிக்கிறதுல டாக்ஸ் கட்டுறாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இவங்களுக்கு கவர்மெண்ட் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துறாங்க. இத பாக்குறப்பதான் நம்மளுக்கு ரத்த கண்ணீரே வரும். ஏன்னா ஒரு பிரைவேட் என்டிட்டி அது பிசினஸா ஒரு மாடலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போயிட்டு இந்தியால இவங்க கிரிக்கெட்டை ப்ரோமோட் பண்றாங்க அப்படின்றதுக்காக சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறாங்க அப்படின்றதுதான் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய புதிராவே இருக்கு. ஏன்னா இந்தியால வர்ற ஒரு சாதாரண ஏழைய அன்றாட பொருட்களை வாங்குறதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மசால் பொடி வாங்கினாலும் சரி, முட்டாய் வாங்கினாலும் சரி, அதுக்கே நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு இருக்கோம், அதாவது டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வருஷத்துக்கு 12,000 கோடிக்கு பக்கத்துல சம்பாதிச்சுட்டு இவங்க டாக்ஸ் பே பண்ண மாட்டேன்றாங்க. சரி, இது மட்டும் தான் ஐபிஎல்ல இருக்க டார்க் சைடா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இதுக்கடுத்து ஸ்டேடியத்துல இருக்கிற டிக்கெட் பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, அது
அதுக்கு வரையறையே கிடையாது. அவங்க வைக்கிறதா பிரைஸ், உனக்கு வேணும்னா வாங்கிட்டு வந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் நமக்கு பிடிச்ச ஹீரோவை பார்க்க போறோமே அப்படின்ற ஒரு ஆர்வத்துல அந்த மாசம் வீட்டு செலவுக்கு வச்சிருக்க பணத்தை எடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு மேட்சை பார்க்கலான்னு போறோம். ஆனா அந்த மேட்ச்ல அவங்க சரியா விளையாடாம படுத்துக்கிறாங்க. அப்படி படுத்துக்கிறத பாக்குறப்ப மனதளவுலையும் சரி பொருளாதார லெவல்லையும் சரி யாருக்கு அடி வாங்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஆன நம்மளுக்கு தான் அடி வாங்குது தவிர ஐபிஎல் நடத்துற பிசிசிஐக்கும் கிடையாது, ஐபிஎல் விளையாடுற டீமுக்கும் கிடையாது. அவங்க ஒவ்வொரு வருஷமும் கோடி கணக்கில் லாபம் ஈட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு லாபமும் இல்லாம என் டீம் தாண்டா பெருசு, ஓன் டீம் தாண்டா பெருசு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்குள்ளேயே சண்டையை போட்டுட்டு தர்றோம். ஏன்னா இவங்களுடைய ரெவன்யூ மாடலோட அடிப்படையே பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் தான். ஃபேன்ஸ் அளவுக்கு அதிகமா எந்த டீமுக்கு இருக்கோ அந்த டீமுக்கு தான் பிராண்ட் வேல்யூ அளவுக்கு அதிகமா இருக்கும். ஒன்ஸ் ஃபேன்ஸ்க்கு ஐபிஎல் இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐபிஎலோட பிராண்ட் வேல்யூவே குறைஞ்சு போயிடும். அதாவது இந்த பிசினஸ் மாடலே ஃபெயிலியர் ஆயிரும். ஆனா இவ்வளவு தெரிஞ்சு ஸ்டேடியத்துல இருக்க டிக்கெட்டோட பிரைஸ் ஃபேன்ஸுக்காக ஏன் கம்மி பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றதான் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாவே இருக்கு. இதுக்கெல்லாம் மேல ஐபிஎல் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய டார்க்கஸ்ட் சைடே அளவுக்கு அதிகமா பெட்டிங் ஆப்ப ப்ரோமோட் பண்றதுதான். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா 1-2 பெட்டிங் ஆப் தான் உள்ள வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை வச்சு 1008 பெட்டிங் ஆப் உள்ள வந்துருச்சு. அது எல்லாத்தையும் பிசிசிஐ என்ன பண்றாங்க, காசை வாங்கி கல்லா கட்டிட்டு ப்ரோமோட் பண்ணி விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு தீவிரமான ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஆத்தாடி இதுல போனா எக்கச்சக்கமா சம்பாதிச்சலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் அந்த ஆப்ல கொட்டி லாஸ் பண்ணவும் செய்யறாங்க. இத பிசிசிஐயும் கண்டுக்கிறது கிடையாது, எந்த ஒரு ஐபிஎல் டீமும் கண்டுக்கிறது கிடையாது, ஏன் ஈவன் எந்த ஒரு ஐபிஎல் பிளேயர்ஸும் கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் கூட ஐபிஎல் டைம்ல பெட்டிங் ஆப்ப ப்ரோமோட் பண்ண தான் செய்யறாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்கவங்க காசு சம்பாதிக்கிறதுல தான் குறியா இருக்காங்க. ஆனா ஃபேன்ஸா இருக்க நம்ம தான் காசு செலவு பண்றதுல குறியா இருக்கும். என்னடா சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஐபிஎல் பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும், ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஐபிஎல் பார்க்கலாம். அதுவும் ஸ்டேடியத்துல போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, டிவிலேயே பார்க்கலாம். ஸ்டேடியத்துல போய் பார்க்குற அளவுக்கு காசு நிறைய வச்சிருக்கீங்கன்னா போய் பாருங்க. ஆனா பேசிக்கான விஷயத்துக்கு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா ஸ்டேடியத்துல போய் பார்க்கறது தேவையில்லாத விஷயம். அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச டீமுக்காக அடிச்சு பிடிச்ச சண்டையெல்லாம் போடாதீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் தேவைக்கு அதிகமாவே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தான் நம்ம குடும்ப தேவைகளுக்காக சம்பாதிச்சாகணும், அவங்க வந்து சம்பாதிச்சு கொடுக்க போறது கிடையாது. சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்டர்டைன்மெண்ட்டை என்டர்டைன்மெண்ட்டா மட்டும் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.